friends, welcome to Learn It Video. நான் உங்கள் சஞ்சய். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப், accuracy அண்ட் ப்ரெசிஷன். ஓகே, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்னென்னா, ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8350 இதில் எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் நமக்கு முக்கியம், எதெல்லாம் மீனிங் கொடுக்குறது இதுக்கு, அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.0532 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டிஜிட்டு உங்களுக்கு தேவையான்னு கேட்டால் மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்த 532 இருக்கா, இதுதான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். இந்த நம்பர்லேயே எது வேல்யூ கொடுத்தோம்னா இந்த 532 வேல்யூ கொடுக்குது. இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ 5341 இதில் நான் ஜீரோ டிஜிட்ஸாக இருக்க எல்லாமே, இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். அப்படின்னா எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் 0.0111 இதில் எத்தனை நான் ஜீரோ டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 இதில் 4மே இது 3மே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லீடிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிஃபிகண்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தெரியல என்னன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.0050830 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 0.00 இருக்கா, இந்த நான் ஜீரோ டிஜிட் இது 3மே நான் ஜீரோ. 5083 அப்படிங்கிறது 583 இது 3மே நான் ஜீரோவா. நான் ஜீரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்கோ அது எல்லாமே லீடிங் ஜீரோ. இது 3மே நான் ஜீரோ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஜீரோக்கு நடுவில் ஏதாவது ஜீரோ வந்துச்சுன்னா அது இன்பிட்வீன் ஜீரோ சொல்லுவாங்க. நான் ஜீரோஸ் முடிஞ்சுட்டு கடைசியில் ஜீரோ வந்துச்சுன்னா அது ட்ரெயிலிங் ஜீரோன்னு. இப்போ லீடிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிஃபிகண்ட். இந்த நான் ஜீரோக்கு முன்னாடி ஜீரோ வருதா, எல்லாம் லீடிங் ஜீரோஸா, இது ஃபுல்லாக நாட் சிக்னிஃபிகண்ட். இதை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ 0.000001 இப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கேட்டால் இங்கே ஒரு நான் ஜீரோ சிக்னிஃபிகண்ட். அதுக்கு முன்னால் எத்தனை ஜீரோ இருக்கு நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? இல்லை 1. ஓகே, நெக்ஸ்ட் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இங்கே இருக்கா நான் ஜீரோ நான் ஜீரோ நான் ஜீரோ, இந்த மூணுத்துக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்கா, இது சிக்னிஃபிகண்ட்ன்றாங்க. நெக்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வித் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஜீரோஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் 0.0 zeros after decimal point which is zeros 0080 வச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டுக்கு அடுத்து வர ஜீரோஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டுங்க. ஓகே, இப்போ 0. எதை சொல்கிறாங்கன்னா ட்ரெயிலிங் ஜீரோ சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீரோஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வித் டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ 0.0080 இது சிக்னிஃபிகண்ட் சொல்லிட்டு, இப்போ 80 சொல்லிட்டாங்க. வெறும் 80 பாயிண்ட் தராமல் 80 சொல்லிட்டாங்க, டெசிமல் பாயிண்ட் வராமல். இப்போ ட்ரெயிலிங் ஜீரோ நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் கூடாது. டெசிமல் பாயிண்ட் வந்து ட்ரெயிலிங் ஜீரோ வந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட். டெசிமல் பாயிண்ட் வராமல் ட்ரெயிலிங் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அது நாட் சிக்னிஃபிகண்ட். இந்த 8 மட்டும் எடுக்கலாம். இப்போ 0.0080 இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கேட்டால் 1 2. ஆனால் 80 எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கேட்டால் 8 மட்டும் கன்சிடர் பண்ணணும், 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23 × 10⁻23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு கேட்பாங்க. இங்கே 10⁻23 நீங்கள் கண்டுக்கவே கூடாது. இந்த 23 எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 1 2 அவ்வளோதான். சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை எத்தனை சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட்
இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ்ட் கேல்குலேட் பண்ணி உங்கள் நோட்ஸில் வேணா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 4, இதில் 1, இதில் 2, இதில் 4, இதில் 5, இதில் 2, இதில் 3, இதில் 2, இதில் 3. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் திங்ஸை வச்சு இப்போ 4 books, 10 pens, வேற என்ன சொல்றது, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் சொன்னாங்கன்னா இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸப்ஷன் இல்லை. அதாவது ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு திங்கு இவ்வளவுதான் இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணீங்க, இந்த பேனா ஒண்ணுதான் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இது இன்ஃபினிட்டின்னு அர்த்தங்க. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இவ்வளவுதான் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அதுக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். ஓகேவா? இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ல கேட்பாங்க. அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். இப்போ 0.1010 ப்ளஸ் 2.303 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணுறது இல்லைன்னா சப்ராக்ஷன், இது ரெண்டையும் பண்ணும்போது நார்மலாக எப்பயும் போல ஆட் பண்ணிடுங்க. 3 0.1010 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 2.4040. பண்ணதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் பாருங்கள். இப்போ டெசிமல் பாயிண்ட் கழித்து இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். எதை ரெண்டையும் ஆட் பண்ணமோ அதில் எடுக்க லீஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இருக்கு. இல்லை 4, 1 2 3 4, இதில் 1 2 3 எடுக்கு 3 எடுக்கு லீஸ்டா இருக்கு பாருங்க. இது லீஸ்டா இருக்கா அப்படின்னா ஆன்சரும் லீஸ்டா வரணும், இதே வேல்யூ வரணும். அப்படின்னா இது என்ன நோட் பண்ணணும்? 2.404. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் போகும். அடிஷன் கிட்டலாம், சப்ராக்ஷன் கிட்டலாம். மல்டிப்ளிகேஷன் 0.12 into 0.5 இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன வசதி பண்ணிடணும்? 5 into 12 சொன்னால் 60 0. இப்போ இது 0.6 இதில் எது லீஸ்ட் நம்பரும் லீஸ்ட். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷன் ரெண்டையும் எடுத்துப்போம். இப்போ ரெண்டையும் எடுக்கும்போது ரெண்டையும் அப்புறம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வேல்யூ வருதா? இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் எத்தனை இது அடிஷன் சப்ராக்ஷன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பார்க்கணும். இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 2. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 1. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லையும் ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இதில் எத்தனை இருக்குது? நம்ம கண்டுபிடிக்கும் போதே 0.6 தான் இருக்குது. இப்போ இது ஆன்சர் ஆகிடும். இதில் ஒருவேளை 2 இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணாலே இப்போ இங்கே 2 இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எது லீஸ்டாக இருக்கும்? 2. அதில் என்ன பண்ணணும்னா 0.060 மாற்றிடணும். 60 மாற்றும் போது என்ன வருது? 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்தா அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவுண்டிங் ஆஃப். இப்போ ரவுண்டிங் ஆஃப்ல என்னன்னா 8532 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ரவுண்ட் ஆஃப் டு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 8532 இருக்கா, இதை வந்து 2 சிக்னிஃபிகண்ட் வர மாதிரி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒன்று எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் வர வரைக்கும் மாத்திரம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக மாறிடும். இப்போ என்ன பண்ணணும்னா 8532 இருக்கா, இதை ரிலேட் பண்ணிக்குவோம் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வர வரைக்கும் பண்ணிட்டு இப்போ 3 இருக்கா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் the digit next to 1 is rounded off is less than 5. இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த டிஜிட் வந்து 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். 8500 மாற்றிடணும். இப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்கா. அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கு. இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் 8550 இருக்குன்னு வச்சு 52 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 52 இல்லாமல் இப்போ 62 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ 62 இருக்குது. இப்போ இதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கணும்.
டர்ம் எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு அடுத்த டர்ம் என்னவா இருக்கு 5க்கு மேல இருக்கா 5க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா 2 சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ்னா 1 2 எடுத்துக்குவோம் செகண்ட் டர்ம் எடுத்துக்கிட்டு இப்போ 6 வந்து 5க்கு மேல அதிகமா இருக்கா இது ரவுண்ட் ஆஃப் பண்ண போற டர்ம் வந்து 6க்கு மேல 5க்கு மேல அதிகமா இருக்கா அப்ப என்ன பண்ணணும் இல்ல ஒன்று கூட்டிடணும் கூட்டிட்டு மிச்சர் ரெண்டு டர்மே 0 ஆக்கணும் இப்போ இது ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆயிடுச்சா இதான் ரவுண்டிங் ஆஃப் இப்போ நெக்ஸ்ட் 8 5 5 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க 8 5 5 2 இருக்குன்னு வச்சுட்டு 2 சிக்னிஃபிகன்ட் மாற்ற சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் செகண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன பண்ணா இப்போ என்ன இருக்கு இது 5ன்னு இருக்கா என்ன சொன்னேன் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா எடையை ஆட் பண்ணா அப்படியே வச்சுக்கணும் 5க்கு மேல இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டையும் 0 ஆக்கணும் இப்போ இது ஈக்குவல் டு 5 இருக்கு ஈக்குவல் 5 இருக்கும்போது என்ன சொன்னா ஈக்குவல் டு 5 வந்து செகண்ட் 5க்கு அல்டர் டிஜிட் பாருங்க 5க்கு அல்டர் டிஜிட் 2 இருக்கா அப்ப என்ன நினைக்கணும்னா இது வந்து 5க்கு மேல இருக்குன்னு அர்த்தம் 5க்கு அல்டர் டர்ம் 2 இருக்கா இது 5க்கு மேல இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணும் 5க்கு மேல இருந்துச்சுன்னா இப்பயும் வரும் 8 6 0 0 இப்போ இன்னொன்று 8 5 5 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ 5க்கு ஈக்குவலா இருக்கு 5க்கு ஈக்குவலா இருக்குன்னா 5 மட்டும் இருக்குன்னு அர்த்தம் செகண்ட் டர்ம் 2 சிக்னிஃபிகன்ட் எடுத்துட்டு 5 மட்டும் இருக்கு இப்போ 5 இருக்கா இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ண போற டிஜிட் என்னது ஆடா இருக்கு ஆடா இருந்துச்சுன்னா ஆடு என் தம்பி சொன்னதுக்கு ஆனா நான் எக்ஸாம்ல தப்பா இருக்கேன் ஆடு ஆடு சரிங்களா இப்போ ஆடு பண்ணும்போது ஆடு அப்படின்னா இங்க ஒன்று ஆட் பண்ணிடும் 8 6 0 0 இப்போ 8450 வச்சுக்குவோம் இப்போ செகண்ட் டிஜிட் பண்ண போறோம் இப்போ என்ன ஆகுங்க பாருங்க இப்போ 5 தான் 5 என்ன பண்ணணும் 5 அப்படியே இருக்கும்போது இது ஆடா ஈவன்னா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுருணும் 8 4 0 0 அவ்வளோதான் இப்போ பாருங்க இப்போ லெஸ் தென் 5 இருக்கும்போது then no change for digit எதுவும் சேஞ்ச் பண்ணல லெஸ் தென் 5 இருக்கும்போது greater than 5 இருக்கும்போது increase by 1 greater than 5 இருக்கா இதுக்கு அடுத்த டேர்ம் அப்புறம் increase by 1 equal to 5 or 5 followed by 0 then no change for even இப்போ equal to 5 then equal to 5 or 5 followed by 0 வா 5 equal to 5 followed by 0 then no change for even இப்போ even இருக்கா no change and plus 1 for odd for odd இருக்கா இங்க plus 1 பண்ணிரும் அவ்வளவு ரவுண்டிங் ஆஃப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது accuracy precision இப்போ accuracy precision ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம் accuracyனா இப்போ ஒரு வேல்யூ வந்தாங்க மெயினா ஒரு வேல்யூ 2.3 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு இந்த வேல்யூ பக்கத்துல எந்த வேல்யூ பக்கத்துல வருதோ அது மோர் அக்யூரேட் இப்போ 2.3 பக்கத்துல நிறைய 2.3 போக நிறைய எக்ஸாம்பிள் 2.1 2.2 2.222 நெக்ஸ்ட் 2.9 2.9 சொல்றீங்க நெக்ஸ்ட் 2.29 இப்போ இந்த 3 டிஜிட் 4 டிஜிட் எடுத்துக்கோங்க 2.1 இருக்கு 2.2 இருக்கு 2.222 இருக்கு 2.29 இருக்கு இப்போ இந்த 2.3 பக்கத்துல எது மோர் க்ளோஸா இருக்கு இந்த 2.29ங்கிறது 2.3க்கு பக்கத்துல இருக்குங்களா இதான் மோர் அக்யூரேட் வேல்யூ 2.3க்கு பக்கத்துல இருக்கிறது 2.29 மோர் அக்யூரேட் இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஒரு தாரத்துன்னு ஒரு கேம் இருக்கும் நிறைய சர்க்கிளாக இருக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும் தூரத்துலேருந்து ஒரு ஆரோ மாதிரி எறிவாங்க எந்த ஆரோ கரெக்டாக சென்டரில் போய் விழுகுதோ அது மோர் அக்யூரேட் இதுக்கு மோர் அக்யூரேசி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நெக்ஸ்ட் பெர்சிஷன் என்னன்னா இப்போ 2.3 இருக்குன்னு வச்சுக்கோங்க 2.3 வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ பக்கத்துலேயும் சொல்ல தேவையில்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ திரும்பி 2.2 2.21 2.22 எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது 2.2 பக்கத்துல இருக்கா ஆனா 2.3 கிட்ட வரல ஆனா 2.2 கிட்டயே நெருங்கி வரல இதெல்லாம் அக்யூரேட் இல்ல ஆனா ஒரே வேலையை திரும்பி மென்ஷன் பண்ணுது அது பேர் ப்ரெசிஷன் சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டார்க் இருக்கு இதான் சென்டர்ல போய் கரெக்டா வந்துச்சுன்னா அது என்ன சொன்னேன் சென்டர் இல்லைன்னா அது சென்டர் பக்கத்துல போய் வந்துச்சுன்னா அது அக்யூரேட் ரெண்டுத்துக்கும் பக்கத்துல இல்லாம தூரத்துல இருந்தாலும் தூரத்திலேயே ஒரு 10 ஆரோ 10 ஆரோ விடுறீங்க 10 ஆரோவும் இதே இடத்துல சுத்தி இந்த ஒரு இடத்துக்கே வந்துச்சுட்டீங்க அது பேர் ப்ரெசிஷன்
ஆனால் நீட்டில் மேக்ஸிமம் இதை பற்றி கேட்க மாட்டாங்க. டெஃபினிஷன் எவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அக்யூரேசினா வேல்யூ பக்கத்தில் க்ளோஸ்னஸ் இருக்கணும், ப்ரெசிஷன்னா ஒரே வேல்யூவை திரும்பி கொடுக்கணும். ஆனால் ப்ரெசிஷன். இப்போ வேற என்ன சொல்லுவாங்கன்னா அக்யூரேசினா கொஸ்டின் டைப்ல என்ன கேட்பாங்கன்னா அக்யூரேட்டினா எப்படி சொல்லுவாங்கன்னா மோர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா மோர் அக்யூரேட். அப்புறம் மோர் நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ். Points are 0.0000, the 0.00 and 0.1111. இந்த மாதிரி நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ்னா இதை மோர் ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, பை.